லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வீட்டில் பூஜை பண்ணலை. புரட்டாசி முதல் நாள் பிரதோஷம், புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை, மகாலய அமாவாசைன்னு சொல்லி எந்த பூஜை வேலையும் வீட்டில் நான் செய்யல. ரீசன் எனக்குள்ள சில மனசு கஷ்டம். எல்லாமே சரியாயிடணும்னு சொல்லி தான் அந்த கடவுளை உருகி உருகி பிரார்த்தனை பண்றோம். பட் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும்ல. இந்த வாட்டி அதனாலேயே சாமி மேல கோவப்பட்டு ஒரு வாரம் பூஜை எதுவுமே பண்ணல. ஆனா டெய்லியும் குளிச்சுட்டு சாமி ரூமை திறந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு மறுபடியும் கதவை சாத்திடுறேன். கோயிலுக்கு போறேன். ஆனா வீட்டுல சாமி கும்பிட பிடிக்கல. பூஜை பண்ணாம இருந்தாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா நாள் தான் போய்கிட்டே இருக்கு. 3 நாள்ல சரியாயிடும், 4 நாள்ல சரியாயிடும், 5 நாள்ல சரியாயிடும் சொல்லி ஒரு வாரம் ஆயிடுச்சு. நேற்று ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஏதோ மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. கடவுளே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம சாமி கிட்ட என்ன கோவம் நமக்கு. மறுபடியும் அவர் மேலேயே நம்பிக்கையை வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பெட்ஷீட் பில்லு கவர்லாம் வாஷிங்ல போட்டுட்டு வீடை பெருக்கி விட்டுட்டு வீடை தொடச்சி விட்டுட்டு பூஜை ரூமை ஃபுல் டீப் கிளீன் பண்ணிட்டு விளக்கு சாமான்லாம் தொலைக்கி மஞ்சள் பொங்கலாம் வச்சுட்டு தூபம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட மனசுல இருக்க ஒரு 80% ஸ்ட்ரெஸ் குறைஞ்சது. மீதி இருக்க 20% ஸ்ட்ரெஸ் தூக்கி குப்பையில போட்டுட்டு நெக்ஸ்ட் நடக்கிற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 1 வீக்கா சாமி கும்பலன்னு மைண்டுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது கூட கண்ணெல்லாம் கலங்குது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமிக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குன்னு. இப்போ மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரிலாம் யாரும் சாமி மேல கோவப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கும் சரியாயிடும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.